ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 50வது திருப்புகழ் திருவடியை வணங்க வேண்டி பாடியது. அனைவரும் அருண்டருண்டு கடிதென வெகுண்டியம்ப அமரரடி தொடர்ந்து பிணனாரும் அழுகு பிணி கொண்டு விண்டு புழுவுடன் எலும்பும் அலம்பும் அவளவுடலும் சுமந்து தடுமாறி மணிதொழும் நீதம் பகர்ந்து வர வர விருந்தருந்தி மணவழி தீரிந்து மங்கும் வசை தீர மறை சதுர்வீதம் தெரிந்து வகை சிறு சதங்கை கொஞ்ச மலரடி வணங்க என்று பெறுவேனோ திணைமிசை சுகம் கடிந்த புனமயிலிலங்குறும்பை திகழிரு தனம் புணர்ந்த திருமாபா ஜெகமுழுதும் முன்பு தும்பி முகவனோடு தந்தை முன்பு திகிரி பலம் அந்த செம்பொன் மயில் வீரா இனிய கனி மந்தி சிந்து மலை கிழவ செந்தில் வந்த இறைவகுகா கந்தா சரவண என்னும் இளையோனே எழுகடலும் என் சீலமும் நிசிசரரும் அஞ்ச அஞ்சும் இமயவரை அஞ்சல் என்ற பெருமாளே மறை சதுர்வீதம் தெரிந்து வகை சிறை சதங்கை கொஞ்ச மலரடி வணங்க என்று பெறுவேனோ எழு கடலும் என் தீலமும் நிசிசரரும் அஞ்ச அஞ்சும் இமயவரை அஞ்சல் என்ற பெருமாளே மலரடி வணங்க என்று பெறுவேனோ இமயவரை அஞ்சல் என்ற பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். திணைப்பயிர் மீது அமர்ந்த கிரிகளை ஓட்டிட புனத்தில் வாழ்ந்த மயில் போன்ற வள்ளியம்மையாருடைய தென்னங்குறும்பை அணைய இருதன வாரங்களுடன் கலந்த திருமார்பினை உடையவரே சிவபெருமான் முன்னிலையில் யானை முகப்பெருமானுடன் போட்டியிட்டு உலகம் முழுவதையும் வட்டாகாரமாக வலம் வந்த செம்பொன் நிறமுடைய மயில் வாகனத்தை உடைய வீரமூர்த்தியே குரங்குகள் இனிய கனிகளை உதிர்க்கின்ற நிலத்துக்கு உரியவரே திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள இறைவரே குகப்பெருமானே கந்தநாயகனே என்றும் மகளாத இளமை உடையவரே 7 சமுத்திரங்களும் 8 குல மலைகளும் அசுரர்களும் அஞ்சுமாறு அஞ்சி நின்ற தேவர்களை அஞ்சேல் என்று உரைத்தருளிய பெருமிதம் உடையவரே எனக்கு உற்ற பெரும் நோயைக் கண்டு யாவரும் அச்சமும் கலக்கமும் அடைந்து விரைவில் விலகிப்போ என்று கோபத்தில் கூறவும் நான் அவரை விடாது அவர் பின் தொடர்ந்து சென்று பிணம்போல் நாறுகின்ற அழுகிய சதையுடன் கூடிய நோயுடன் புழுக்கள் வெளிப்படவும் எலும்புகள் நிலை குலையுமாறு துன்பத்துடன் கூடிய உடம்பை கொண்டு தடுமாற்றம் உற்று வீடுகள் தோறும் சென்று இனிய சொற்களை கூறி நாள் செல்ல செல்ல புதிய புதிய இடங்களுக்கு சென்று உணவு உண்டு மனம் போன வழியில் திரிந்து அழிகின்ற பழி நீங்குமாறு 4 வேதங்களின் வகை அறிந்து இனிமையாக கொஞ்சி ஒலிக்கின்ற சதங்கையுடன் கூடிய தேவரீருடைய திருவடிகளை வணங்கும் பெரும் பேற்றினை அடியேன் என்னால் பெறுவேனோ? முருகப்பெருமானின் திருவடியில் விளங்கும் சதங்கைகள் 4 வேதங்களின் மந்திரங்களை ஒலித்துக் கொஞ்சுவன.
மெஞ்ஞானமாகிய பயிரில் முக்தி கதிரை பாழ்படுத்த வந்த காமக்ரோத முதலான பகைவர்களாகிய கிளிகளை பக்தியாகிய கவனிலே முருக நாமங்களாகிய கற்களை விட்டெறிந்து ஓட்டிய இச்சாசக்தியாகிய வள்ளியின் அபரஞானம் பரஞானம் ஆகிய இரு தனங்களால் தழுவப்பெற்ற தோள்களை உடையவன் முருகப்பெருமான் என்பது பொருளாகும். மலைகளுக்கு உரிமையானவன் முருகன் மலைக்கிழவன் என்பது அர்த்தம். முருகனுக்கே உரிய நிலம் குறிஞ்சி மலைநிலம், அதுதானே உயர்ந்தது. அவர் தேவசிகாமணி, தெய்வநாயகன். அவர் எழுந்தருளியுள்ள மலைகள் யாவும் இனிய கனிகளுடன் கூடியவை. ஆன்மாக்களின் இதய குகையில் எழுந்தருளி இருப்பதால் குகன் என பெயர் பெற்றவன். வள்ளி மணவாளரே, செந்தில் ஆண்டவரே, குறிஞ்சி கிழவரே, தொழுநோய் தொடர்ந்து அழிய உமது திருவடியை தொழ அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் நம் உடலில் எந்த நோய்களும் வியாதிகளும் அணுகாமல் இருக்க வந்தால் அது மறைய முருகப்பெருமானின் திருவடியை பற்றி பிரார்த்தித்து அவன் அருளை பெற்று உய்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.